ஒரு 21 டேஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 100% நமக்கு இந்த அல்சர் கிளியர் ஆகிடும். அல்சர் மட்டும் கிளியர் ஆகாதுங்க, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், நல்ல தூக்கம் வரும், வயிற்றில் ஏதாவது வலி இருந்தாலும், ஒரு உபசமாக இருந்தாலும், வயிறு ப்ளோட்டிங்காக இருந்தாலும் கட்டாயம் கிளியர் ஆகிடும். டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ப்ளஸ் நம்மளோட கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாமே இதில் கிளியர் ஆகும். இந்த 2 ஜூஸில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சூப்பராக பயன்படுத்துங்க, 100% ரிசல்ட் வரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டா 80 பேருக்கு மேலே இந்த அல்சர் அப்படிங்கிற நோயில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அல்சர்னா என்னங்க? ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம்? ஒரு 2 வகையான வீட்டு வலி ஜூஸ் வகைகள் சொல்லியிருக்கேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தான் சார் ஒரு 6 மாதமாக இருக்குது, ஒரு வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல் வகையான ஜூஸை பயன்படுத்துங்க. இல்லை சார் ரொம்ப வருஷமாக எனக்கு இருக்குது சார் அப்படின்னா 2வது வகையான ஜூஸை பயன்படுத்துங்க. அதே மாதிரி கன்க்ளூஷன் பார்ட்டில் ஒரு வர்ம புள்ளி சொல்லியிருக்கேன், அதையும் செயல்படுத்துங்க. 100% இந்த அல்சருக்கு நம்ம டாட்டா காட்டிடலாம். ஓகேங்களா? சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது வெயில் காலமாகட்டும், குளிர்காலமாகட்டும், இன்றைக்கி இருக்கிற உடல் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு, வாயில் புண்ணு, அந்த மாதிரி நிறைய ஏற்பட்டு இருக்கு. இதை மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அல்சரை இயற்கை வழிமுறைகளில் வீட்டு வழி வைத்திய முறைகள் தான் 2 ஜூஸ் நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சிறப்பாக பார்க்கலாங்க. இந்த அல்சருங்கிறதுங்க மிக ஒரு தண்டனைக்குரிய நோயின்னே சொல்லலாம். ஏன்னா அல்சர் இருக்கிறவங்க நல்லாவும் சாப்பிட முடியாது, சாப்பிடாமையும் இருக்க முடியாது. இந்த 2 செயல்பாடுகளையும் அவங்களுக்கு வயிறு பெயினாக இருக்கும், டைஜஷன் ஆகாது, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவாக இருக்கும், வயிறு உபசமாக இருக்கும். இந்த சூழ்நிலைகள் சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அல்சர்னால என்னென்ன நமக்கு உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க, மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், தூக்கங்கள் எல்லாமே வரும். தூக்கமே இருக்காதுங்க, தூக்கம் கரெக்டாக தூங்க முடியாது. தூக்கம் கரெக்டாக தூங்கலைனாலே நம்மளோட செயல்பாடுகளில் டிசிஷன் எடுக்க முடியாது. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு தொழில் செய்கிற இடத்துலையோ கரெக்டாக இருக்காது. சமைச்சா கூட சமையல் நல்லா இருக்காது. இதுதாங்க உண்மை. 3வது விஷயம், வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும், டைஜஷன் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கும், வாயு தொந்தரவு இருக்கும், ப்ளஸ் வயிறு உபசமாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே இயல்பாகவே இருக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த 2 ஜூஸை இன்புட் பண்ணிங்கன்னா இந்த 7 விதமான நோய்களுக்கும் அல்சருக்கும் நம்ம டாட்டா காட்டிடலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு ஜூஸ் என்ன ஜூஸ்? நமக்கு வேண்டிய பொருட்கள் 5 பொருட்களுங்க. ஒரு டம்ளரில் மோர், நாட்டு மோராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன 5 பொருட்கள் அப்படின்னு சொல்கிறேன். 1 மோர் வேணுங்க, 2வது சீரகம், குமின் சீட்ஸ் வேணும், அடுத்தது ஓமம் வேணும், அப்புறம் பெருங்காயம் வேணும், அதுக்கப்புறம் கல் உப்பு. என்ன அளவுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். 1 டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க, பவுடராக இருந்தாலும் நல்லது, பவுடராக இருந்தால் நல்லா கலக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க, பெருங்காயம் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் போடுங்க, இவ்வளோதான், ஒரு சிட்டிகைனா இவ்வளோதாங்க போட்டுங்க. கல்லுப்பு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா கலக்கிட்டு 3 வேளையும் உணவுக்கு முன்னால் ஒரு 1 ஹவருக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு 7 நாள் செயல்படுத்திட்டு வாங்க. இப்போ தான் சார் அல்சர் இருக்குது, ஒரு 6 மாதமாக இருக்குது, ஒரு வருஷமாக இருக்கிறவங்களுக்கு இது 100% சொல்யூஷனை கொடுக்கும். ஜஸ்ட் 7 நாள், அதிகபட்சம் 21 நாள் செயல்படுத்தினீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு, அந்த அல்சர் 100% கிளியர் ஆகியே தீரும். எப்படின்னு சொல்லிட்டுங்களா? இந்த மோரில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. அந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணோம்னாங்க வயிற்றில் இருக்கிற அமிலத்தன்மையை குறைக்கும். அதே மாதிரி விட்டமின் B2 இதில் இருக்குது. இந்த விட்டமின் B2 டைஜஷன் இஷ்யூவை நமக்கு செயல்படுத்தும். அதே மாதிரி ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மோரை ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குடலில் இருக்கிற பேட் பாக்டீரியாவை சூப்பராக கில் பண்ணும். சீரகத்தை பற்றி நான் சொல்லவே வேணாம். நம்ம உடம்புல அத்தனையும் சீர் ப்ளஸ் அகம், சீராக வச்சுக்கக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டியும் இந்த சீரகத்துக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குமிலால்டிஹைடு இருக்குது, ப்ளஸ் தைமால் இருக்குது, ப்ளஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேட் பாக்டீரியாஸ் ஏற்படாமல் வயிறு உபசத்திலிருந்து கம்மி பண்ணி உடம்புல சீரான இயக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் சீரகம். ஓமம், தைமோல் இருக்குது, கார்வாக்ரோல் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், டேனின்ஸ் ப்ளஸ் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க. ஏன்னா நமக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கம் இல்லாதனால தான் பலவித மனக்குழப்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் ஏற்படுது. நல்ல தூக்கத்தை கிடைக்கும். இந்த கேஸ் ட்ரபிள், இந்த அல்சருக்கு உண்டான பாக்டீரியாஸை, இந்த டைஜஷன் இஷ்யூவை சூப்பராக கிளியர் பண்ணும். அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் உங்களுக்கே தெரியும், பெருங்காயம் டைஜஷனுக்கு ப்ளஸ் அந்த அல்சர் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாஸை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பெருங்காயத்துக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, பெருலிக் ஆசிட் இருக்குது, கொமரின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மோரை
ஒரு 7 நாள் அதிகபட்சம் 21 நாள் உணவுக்கு முன்னால் ஒரு 21 டேஸ் குடிச்சு பாருங்கள். ஒரு 1 ஹவருக்கு முன்னால் சாப்பிட்டு பாருங்கள். அல்சர் சின்னதாக இருக்கிற அல்சர் 100% கிளியர் ஆகிடும். வயிறு உபசம் இருக்காது, டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ப்ளஸ் மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சு அல்சர்லேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். செயல்படுத்தி பாருங்கள். 2வது வகையான ஜூஸ். இந்த 2வது வகை ஜூஸ் யார் சாப்பிட்லான்னீங்கன்னா, சார் எனக்கு 5 வருஷமாக அல்சர் இருக்குது சார், நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் சார், எனக்கு சொல்யூஷனே வரல, 7 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குங்கிறவங்க தாராளமாக பயன்படுத்துங்க. 4 பொருட்கள், வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். முதல் பொருள் முட்டைகோஸ், கேபேஜ், வெஜிடபிள் தான் இது. 2வது அதிமதுர பொடி, லைக்கோரைஸ் ரூட் பவுடர் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும், வாங்கிக்கிங்க. 3வது நாட்டு தேன். 4வது இளநீர். இளநீர்னா என்னங்க? தேங்காய் தண்ணி, அதுதான் இளநீர். ஸோ இந்த 4 பொருட்கள் அவசியம். ரொம்ப நாள் அல்சராக இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்தணும்னா, முட்டைகோஸ் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க. 1/2 கிளாஸ் எடுத்துக்கங்க. அதிமதுர பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேன் 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இளநீ ஒரு 1/2 டம்ளர் இளநீயை உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி ஜஸ்ட் 21 நாள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. உடல் உள் உறுப்புகளில் உள்ள எந்த வகையான அல்சர் புண்ணாக இருந்தாலும் 100% கிளியர் ஆகிடும். ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள். ஏன்னா இந்த முட்டைகோஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லைங்க, முட்டைகோஸை வந்து சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உடம்புக்கு நல்லது. ஏன்னா இந்த முட்டைகோஸில் விட்டமின் யூ அப்படின்னு இயற்கையான ஒரு சத்துக்கள் இருக்குது. இந்த விட்டமின் யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடலில் இருக்கிற அந்த அல்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்க, புண்கள், அந்த டேமேஜஸ், அந்த காயங்கள், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க. அல்சர் ஏற்படுறதுக்கு முக்கியமான பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் லைகோரி அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கலாக சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த விட்டமின் யூக்கு இருக்குது. அதனால தான் முட்டைகோஸ் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. 2வது அமினோ அமிலம்னு பார்த்தீங்கன்னா குளுட்டோமைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்குது. இந்த குளுட்டோமைன் என்ன பண்ணோம்னாங்க, இந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு, உட்பகுதியில் இருக்கிற காயங்கள், குடல் பகுதியில் இருக்கிற புண்ணு எல்லாத்தையுமே ஆற வைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை வச்சு செய்யும். இதை விட என்ன வேணுங்க? ஸோ இந்த முட்டைகோஸில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி அதிமதுர பொடிங்கிறது மருத்துவத்தில் ரொம்ப வருஷமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மூலிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமதுரம். இது ஒரு வேறு பகுதி, அதை பவுடர் நாட்டு மருந்து கடையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும், ஒரு இனிப்புத்தன்மை கொண்டது. குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால உடலுக்குள்ள ஒரு வெப்பத்தை கட்டுப்படுத்தும், ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த காயங்கள் ஆறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2வது இதில் லைக்கோரைஸ் இருக்குது. இந்த லைக்கோரைஸ் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் கிளிசரைசின் இருக்குது. கிளிசரைசின் அமிலங்கள் இருக்கிறதுனால சூப்பராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அல்சர் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாஸ் ஹெலிகோபாக்டர் லைபரி அப்படின்னு சொன்னேன், அதை வந்து கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த அதிமதுர பொடிக்கு இருக்குது. அதனால தான் அதிமதுர பொடி ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்க சொல்லியிருந்தேன். 3வது பார்த்தீங்கன்னா தேன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலிலோட உட்பகுதியில் இருக்கிற புண்ணை எல்லாமே ஆற வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை 100% பூஸ்ட் பண்ணும். இளநீர் நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ளஸ் மெக்னீசியம் இருக்குது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு உடல் உள் உறுப்புகளில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய சூப்பரான கேரக்டர் இந்த இளநீருக்கு இருக்குது. அது இல்லாமல் வாட்டர் கண்டென்ட் 95% வாட்டர் கண்டென்ட்டு, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் விட்டமின் இருக்குது, டைஜஷனுக்கு சூப்பராக செயல்படுத்துங்க. ஸோ இன்னர் ஆர்கான்ஸை ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த இளநீர் சூப்பராக பயன்படும். ஸோ இதை ஒரு கிளாஸ் ஒரு 21 டேஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 100% நமக்கு இந்த அல்சர் கிளியர் ஆகிடும். அல்சர் மட்டும் கிளியர் ஆகாதுங்க, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், நல்ல தூக்கம் வரும். வயிற்றில் ஏதாவது வலி இருந்தாலும், ஒரு உபசமாக இருந்தாலும், வயிறு ப்ளோட்டிங்காக இருந்தாலும் கட்டாயம் கிளியர் ஆகிடும். டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, ப்ளஸ் நம்மளோட கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாமே இதில் கிளியர் ஆகும். இந்த 2 ஜூஸில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சூப்பராக பயன்படுத்துங்க, 100% ரிசல்ட் வரும். 3வது விஷயம், ஒரு உணவு முறையை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அல்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உணவு முறையை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருந்தால் அல்சர் கிளியர் ஆகாது. நீங்கள் என்னதான் நீங்கள் மருந்து நம்ம சொல்கிற இயற்கை வைத்திய முறைகள் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் உணவு வகைகளை சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கள். அதாவது 3 வேளை சாப்பிட்ற உணவு ஒரு 4 வேளை, 5 வேளை, 6 வேளையாக சாப்பிடுங்க. ஏன்னா அட் டைம்லேயே சாப்பிட முடியாது, பிரித்து வச்சு சாப்பிடுங்க. காரம் கம்மியாக சாப்பிடுங்க, எண்ணெய் பொருட்கள் வேண்டாம், ஹோட்டல் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கடு ஃபுட்டு, பேக்கடு கூல்ட்ரிங்க்ஸு, டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது, இந்த ட்ரிங்க் பழக்கம்,
ப்ளஸ் ஸ்மோக்கிங் பழக்கம், பான்பராக் போடுறது, அப்புறம் இந்த ஹார்ன்ஸு, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த புண்களை வந்து இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணும். அரிசி கஞ்சி, இளநீர், தண்ணி இதெல்லாம் அதிகமாக கொடுங்க. வெளி உணவை 100% அவாய்ட் பண்ணுங்க. மேக்சிமம் இரவு உணவை ஒரு 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. லேட்டாக சாப்பிட்டு டைஜஷன் ஆகாமல் அதனால் கொழுப்புகள் உண்டாகி அந்த புண்கள் எல்லாம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையை கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நல்ல தூக்கம் நமக்கு அவசியம் வேணும். 3-2-1 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3-2-1 அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்ருங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது, டிவி பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால் பெட்டுக்கு போய் படுத்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற அந்த வர்மப்புள்ளியும் பயன்படுத்துங்க. ப்ளஸ் அந்த 2 ஜூஸில் ஏதாவது ஒரு ஜூஸ் பயன்படுத்தினீங்கன்னா 100% இந்த அல்சர்லேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஒரு வர்மப்புள்ளி பாயிண்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கால் பாயிண்ட்டு, இது நான் இமேஜ் அனுப்புகிறேன். ST42 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்மப்புள்ளிக்கு பேர். பாதத்தில் பாருங்கள், இது கட்டை விரல், இது 2வது விரல், 3வது விரல், இந்த ரெண்டு விரலும் வரக்கூடிய இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு உணவுக்கு முன்னால் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்ல ஒரு மசாஜ், ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ST42ன்னு சொல்லுவாங்க. இமேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். இது எப்பப்போ டைம் இருக்கோ உணவுக்கு முன்னால் ஒரு 1 ஹவருக்கு முன்னால் நல்ல அழுத்தம் கொடுங்க. இந்த அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன தெரியுங்களா ஆகும்? நான் இந்த வர்மப்புள்ளி சாதாரணமாக சொல்கிறேங்க, நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த அல்சர் ப்ராப்ளம் 100% கிளியர் ஆகும். ஒரு குளிர்ச்சித்தன்மை நம்ம உடம்புக்கு ஏற்படும். இந்த வாயு தொந்தரவு, அந்த டைஜஷன் இஷ்யூ, ப்ளஸ் மனசுக்கு ஒரு அமைதி, ப்ளஸ் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் 100% கொடுக்கும். ஸோ இந்த 3 வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். முதல் வழிமுறைகள் அல்சர் கம்மியாக இருக்கிறவங்க பயன்படுத்துங்க. 2வது வழிமுறைகள் அந்த முட்டைகோஸ் பயன்படுத்துறது, ப்ளஸ் எனக்கு ரொம்ப வருஷமாக அல்சர் இருக்குன்னா அதை பயன்படுத்துங்க. 3வது வழிமுறைகள் அல்சர் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அல்சர் வரக்கூடாதுங்கிறவங்களும் இந்த வர்மப்புள்ளியை பயன்படுத்தலாம். பயன்படுத்தினீங்கன்னா டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, ப்ளஸ் நம்ம உடம்புல உள்ள குளிர்ச்சித்தன்மை எல்லாமே அதிகமாகும். 100% இந்த 3 விஷயங்களை செயல்படுத்துங்க. அல்சருங்கிறதுக்கு எண்டு கார்டு நம்ம போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.